எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 78 எம் கோப்மேயர். சிறகுகளே இல்லாத பறவைகள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு சுமை இருப்பதாக நீங்கள் கருதினால், ஜெர்மானிய எழுத்தாளரான ஷில்லர் குழந்தைகளுக்குச் சொல்ல மிகவும் விரும்பிய அந்த அழகிய மற்றும் ஊக்கமளிக்கும் கதையை மட்டும் நினைவுகூருங்கள். முற்காலத்தில் பறவைகளுக்கு சிறகுகள் இல்லை. அவை பூமியின் மீது ஊர்ந்து திரிந்தன. பின்னர் ஒரு நாள் கடவுள் சிறகுகளை அவற்றின் பாதங்களுக்கு அருகில் வீசி, அவற்றை எடுத்து தங்கள் முதுகில் சுமந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார். தொடக்கத்தில் அது கடினமாகத் தோன்றியது. அந்த பறவை குஞ்சுகள் அந்த பாரமானதும் கையாள்வதற்கு மிகவும் சிரமமானதுமான சிறகுகளைச் சுமக்க விரும்பவில்லை. ஆயினும் அவை இறைவனை நேசித்ததால் கீழ்ப்படுதலோடு அச்சிறகுகளை எடுத்து தங்கள் முதுகில் சுமந்து கொண்டன. இதோ அங்கே இறக்கைகள் பொருத்தப்பட்டிருந்தன. எதை அவர்கள் ஒரு காலத்தில் தங்களுக்கு தடையாக அமையும் இணையாகவும் ஒரு சுமையாகவும் கருதியிருந்தார்களோ அதுவே இப்போது அவர்களை பறக்கச் செய்தது. தேவையினாலோ அல்லது நம் விருப்பத்தினாலோ நாம் சுமக்கும் சுமைகள் நம்மை சுமையாக அழுத்துவதற்கு பதிலாக உண்மையில் நம்மை மேலே உயர்த்தக்கூடும் என்பதே வாழ்க்கையின் மகத்தான பாடங்களில் ஒன்றாகும். வாழ்வியல் சுமைகளிலிருந்து தப்பித்தல் என்பது இயலாத ஒன்றாகும், ஏனெனில் உண்மையில் அச்சுமைகள் வாழ்வியல் ஒரு அங்கமாகவே திகழ்கின்றன. நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்தச் சுருங்கிய கால அளவிலான வாழ்வை வாழ்வதில் நாம் அடையும் மகிழ்ச்சியானது அச்சுமைகள் குறித்த நமது மனப்பான்மையிலும் அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு சுமந்து செல்லும் விதத்திலும் தான் அமைந்திருக்கிறது. வரலாறு முழுவதும் தாங்க முடியாத அளவுக்கு உடல் சுமைகளைச் சுமப்பதற்காக அடிமைத்தனத்திற்கோ அல்லது அடிமை வேலைக்கோ தள்ளப்பட்ட அந்த மனவுறுதி மிக்கவர்களிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம். பாய்மரங்களை நிரப்ப காற்று இல்லாத காலத்தில் பழங்கால கப்பல்களின் துடுப்புகளை இழுத்த அந்த தசைபலம் மிக்க படகோட்டிகளை நாம் நினைத்துப் பார்க்கிறோம். ராபர்ட் ஃபல்டனின் நீராவி படகுகள் நீர்வழிகளில் பயணிப்பதற்கு முன்பு மிசிசிப்பி நதியில் சரக்குப் படகுகளை இழுத்துச் சென்று பருத்தி மூட்டைகளுக்காக தங்கள் முதுகை பணயம் வைத்த நீக்ரோ அடிமைகளையும் நினைத்துப் பார்க்கிறோம். மேலும் அவர்களின் எழுச்சியூட்டும் பாடலின் காரணமாக வோல்கா படகோட்டிகளையும் நாம் நினைவுகூர்கிறோம். தங்களின் உடல்ரீதியான சுமைகள் தாங்கவே முடியாத அளவுக்கு மாறியபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பாடினார்கள். ஆகவே மீண்டும் ஒருமுறை உங்கள் ஆசிரியர் திரும்பச் சொல்வதைத் தவிர்க்க எவ்வளவுதான் முயன்றாலும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் அந்தச் சர்வ வல்லமை வாய்ந்த சொல்லிடமே நாம் வந்து நிற்கிறோம். அதுதான் ஏற்பு. வாழ்வு உன்மீது எத்தகைய சுமைகளைச் சுமத்தினாலும் அல்லது பிறருக்காக நீயே சுமக்கத் தேர்ந்தெடுத்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள். பிறகு பாடு. உளவியலாளர்கள் தோன்றுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருந்த ஒரு உளவியல் உண்மை இது: உங்கள் சுமைகளை முன்னேறிச் செல்லும் மனப்பான்மையுடனும் உங்கள் இதழ்களில் ஒரு பாடலுடனும் அல்லது குறைந்தபட்சம் உங்கள் இதயத்திலாவது ஒரு பாடலுடனும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இயற்கையின் ஏதோ ஒரு அற்புதத்தால் உங்கள் சுமைகள் மிகவும் இலகுவாகிவிடுகின்றன. எத்துணை இலகுவாக என்றால் அவை ஆன்மீக ரீதியாக உங்களை மேலே உயர்த்தக்கூடிய அளவுக்கு. சிறிய பறவைகளின் முதுகில் சுமப்பதற்காகவே வழங்கப்பட்டிருந்தாலும் இறுதியில் அப்பறவைகள் பறப்பதற்கு துணையாக அமைந்த கனத்த இறக்கைகளைப் போலவே உங்கள் சுமைகளும் உங்களை சாதாரணமான அன்றாட வாழ்விலிருந்து உயர்த்தி ஆன்மீக பெருசிகரங்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடனேயே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம். ஷில்லரின் விசித்திர கதைகளில் ஒன்றா? அல்லது நிறைவான வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டுள்ள முரண்பாடுகளில் ஒன்றா? முயற்சித்துப் பார்க்கும் வரை உங்களுக்குத் தெரியாது.